வணக்கம் என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாவ் லைஃபின் உணர்வும் உண்மையும். நிறைய ரியல் கேரக்டர்ஸை சந்திக்கும் பொழுது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நம்ம தாண்டி போகும் ஒரு மனிதர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் தாண்டும் போதே ஒரு தனி ஆரா அவங்கள ஒரு ப்ரீஸ் மாதிரி டச் பண்ணிட்டு போகும். இந்த ப்ரீஸ் நம்மளை அடிச்சது வாட் இஸ் திஸ் ப்ரீஸ் கேரி அப்படின்னு நம்மளுக்கும் கொஞ்சம் துருவி துருவி பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஆசை இருக்கும். அப்படி துருவி துருவி பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி பூர்வமாக இன்றைக்கி சந்திக்க போகும் ஒரு நபர் தான் நம்மளுடைய ஷோவில் ஒரு மிக முக்கியமான அங்கமாக இத்தனை எபிசோட்ஸுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்த நீங்கள் பண்ணுங்க நாங்கள் இருக்கவங்க கூட அப்படின்னு ஒரு மிக அழகான வீடும் நம்ம கட்டி கொடுத்த தி மோஸ்ட் அமேசிங் குக்ஸ்கேப் இன்டீரியர்ஸ் அண்ட் பியாண்டோடைய மேனேஜிங் டைரக்டர் ராகேஷ் அவர்கள். எனக்கு உங்கள் பேர் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஐ டோல்ட் யூ உங்களோட பேர் எனக்கு டேட்டுவாக இருக்குது. அது என் தந்தையின் பேர். அது சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் எனக்கு என்றைக்குமே சாராக தான் இருப்பீங்க. ஸோ ராகேஷ் சார், ஃபர்ஸ்ட் வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ. I've seen so much about you, I've read so much about you, I've heard so much about you, and I've experienced the magic that you've created. So, cookscape அப்படின்ற ஒரு brand, interiors and beyond, you dream it, we design it அப்படின்ற ஒரு அழகான லைன். இது வார்த்தைகளால் மட்டும் கிடையாது, உண்மையாகவே நடத்தி தரோம் அப்படின்றத நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். when I just came to first say hello to you, அந்த ஹலோலேருந்து இன்றைக்கி இந்த கான்வர்சேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முறை உங்களை பற்றி நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். நிறைய உங்களுக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட பேசியிருக்கோம். உங்களுடைய அமேசிங்கான டீம் கிட்ட உங்கள்கிட்ட பற்றி பேசும்பொழுது இன்ஸ்டண்ட்டாக they become like that. இந்த ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி ஒரு 5 சாக்லேட் பார் கொண்டு வந்தால் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இட் இன்ஸ்டன்ட்லி கம்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் ஐ திங்க் உங்களுடைய இயல்பான ஒரு மனசும் அந்த கள்ளக்கவடம் இல்லாத ஒரு சிரிப்பும் தான். ஸோ காட் பிளெஸ் யூ ஃபார் தட். உங்களோட லைஃபோட குட்டி ஃப்ளாஷ்பேக்கு போகலாம் சார். எங்கேருந்து ஆரம்பிச்சது சாரோடைய பயணம்? விச் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்? அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, அந்த பிறந்ததுலேருந்து படிக்கும் காலம் வரை இதை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்ச ஒரு காலம் வரை ராகேஷ் அப்படின்றவர் யார்? ஐ பேசிக்லி ஹெயில் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் ஃபேமிலி. ஓகே. சேலமில் வாழப்பாடின்னு ஒரு சின்ன ஊரில் இருந்து தான் என்னோட விஆர் கம்மிங். அப்பா வந்து ஒரு சிவில் இன்ஜினியர், அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். ஓகே. சின்ன வயசில் அட்லசன்ஸில் அப்பா மாதிரி ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருந்தது. வென் ஐ க்ரூ அப், ஸ்கூலிங் முடிக்கிற டைம், காலேஜ் டைமில் மை மாம் பிகேம் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஷீஸ் பிஹெச்டி அண்ட் ஷீஸ் கண்டினியூஸ்லி இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓஹோ. ஆமாம். எனக்கு வந்து டீச்சர் ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருந்தேன். பட் அப்பா வந்து ஹி ஆல்வேஸ் ஒர்க் வித் லாட் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ். அதனால் ஒரு இன்ஜினியரையே கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்கிடெக்ட்ஸ் தான். அதனால் யூ ஹவ் டு பிகம் அன் ஆர்கிடெக்ட்டுங்கிற மாதிரி அவரோட தாட் ப்ராசஸ். ஆனால் எனக்கு டீச்சிங்லேயே இருந்தது. அண்ட் எஸ், ஆர்கிடெக்சர் பண்ணேன். தென் மாஸ்டர் டிகிரி பண்ணேன். ஐ டிட் டிகிரி ஃப்ரம் UK அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஐ டிட் அ டிப்ளமா. அதெல்லாம் வந்து என்னோட ஒய்ஃபோட ஆஃப்டர் ஐ மெட் ஹர் அதெல்லாம் நடந்தது. ஆனால் அம்மா மாதிரி ஒரு டீச்சர் ஆகணும், நிறைய சொல்லித்தரணும். பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பீப்புள் கம் பேக் டு ஹர். நான் இப்போ லைஃப்பில் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூன்னு சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அம்மா ஒரு கெத்து இல்லை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லும். இன்டீரியர்ஸில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தது காரணம், சின்ன வீடாக இருந்தாலும் அதை அழகாக காமிக்கணுங்கிறது எல்லாரோட கனவு. ஒரு சின்ன ஒரு காட்டேஜாக இருக்குது, இல்லை ஒரு டாச் ரூஃபாக இருந்தால் கூட அந்த வீடு ப்ளசன்டபுளாக இருக்கணுன்றது எல்லாரும் நினைக்கிறோம். அதே மாதிரி இன்டீரியர்ஸுங்கிறது ஒன்லி ஃபார் த ரிச், ஃபார் த ப்ரிவிலேஜ்டு இல்லை. அது ஒரு காமன் மேனுக்கும் அது அஃபோர்டபுளாக போய் சேரணுங்கிறது என்னோட விஷன், என்னோட ட்ரீம். மை ஒய்ஃப் இஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் அந்த விஷயத்துலலாம். என்னை இவ்வளோ காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ண வச்சதாக இருக்கட்டும், இவ்வளவு பண்ணது எல்லாமே அவங்க தான். அவங்களோட ட்ரைவிங் ஃபோர்ஸ் எப்பயுமே இருந்திருக்கு. எல்லாருக்கும் போய் சேரணும். இது வந்து ஒரு இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ரிசர்வ்டு. ரைட். இட் இஸ் ஈஸி. இன்டீரியர்ஸுங்கிறது ஒரு செவரை, ஒரு ரூமை ப்ளசன்டபுளாக காட்டுறது. ரைட். அது லக்ஸூரியஸாக காட்டுறதுக்கு மட்டும் இல்லை, கம்ஃபர்டபுளாக, ஆர்கனைஸ்டாக, பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கிறது நம்மளோட ஸ்பேசஸில் தான். அதுதான் என்னோட விஷன். அதை நோக்கி தான் ஒரு நாள் பயணமும் இருக்குது. பியூட்டிஃபுல். குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். த குக்ஸ்கேப் அப்படின்ற ஒரு பிராண்ட். ஓகே, இட்ஸ் டைம், லெட் மீ மேக் மை ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அந்த பிராண்டோடைய லான்ச் பற்றி சொல்லுங்கள். ஐ திங்க் இட்ஸ் 25 years now. இட்ஸ் 25 years plus. ஓகே. ஆமாம். ஸோ ஃபவுண்டர் இஸ் மை ஒய்ஃப்ஸ் ஃபாதர். பட் அவரோட விஷன் வேறையாக இருந்தது. ஹி வாண்டட் டு டெலிவர் டு ஆல் த பில்டர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் அந்த மாதிரி. பட் வி brought it to retail.
அண்ட் வி வாண்டட் டு அப்ரோச் த மிடில் கிளாஸ் செக்மெண்ட். ஒரு சின்ன 2 BHK, நான் ஒரு 40 lakhsல சின்னதாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு வீடை ப்ளசண்ட் ஆக்கணும். அந்த மாஸ் க்ரௌட் அதிகம். பிட்வீன் 40 lakhs to 1 crக்குள்ள வீடு இருக்கிறவங்களோட க்ரௌட் அதிகம், அதோட பாப்புலேஷன் அதிகம், அவங்களோட தேர்ஸ்ட் அதிகம். அது அவங்களோட பெரிய கனவு. மற்றவங்களுக்கு இட் இஸ் அது ஒரு பேஷன், அது ஒரு லைக். ஆனால் இவங்களுக்கு அது ஒரு டிசையர், ஒரு ட்ரீம், அது ஒரு வாண்ட். அதை கேட்டர் பண்ணணுங்கிறது வி இவால்வ்டு தேர். We are good. We are good. And you're beyond good, I can tell you that. இப்போ cookscape என்ற ஒரு brand உருவாகிடுச்சு. Of course, cookscape has more than 25,000 plus projects that you have completed. So many happy families, customers. All that is a part of the things that we say, sir, to public. But there is something that I saw. நான் ஒரு இடத்துக்கு வரேன். ஒரு லாஸ்ட் டிகேடில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்களில் தான் நிறைய இன்டீரியர்ஸ் நம்ம ரெஃபரன்ஸாக பார்ப்போம். இன்றைக்கி எவ்ரி தேர்ட் ஸ்வைப்பில் ஒரு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டான ஒரு ஐடியாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி இருக்கும் தெரியுமா சார், வாங்க கம்ப்யூட்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் வாங்க சார் உங்கள் வீட்டில் கிச்சன் இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு ஒரு டச் அண்ட் ஃபீல் உருவாக்குனீங்க. வந்தால் இப்படி சார் இருக்கும் கிச்சன், ஃப்ளூட்டட் கிளாஸ்னால் இப்படி தான் சார் இருக்கும், அந்த மார்பிளோட ஃபினிஷ் இப்படி இருக்கும், இந்த கிரனைட் இப்படி இருக்கும், நீங்கள் உட்கார்ற சோஃபாவுடைய குஷன் இப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன 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 விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிங்க. இது உங்களுடைய குடும்பத்துக்கு சூட் ஆகும், உங்களுடைய நீட்ஸ் என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றது ஒரு லீடரோடைய, ஒரு டிசைனரோடைய, ஒரு ஆத்மார்த்தமாக பிஸ்னஸ் நடத்துவரோடைய பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர். இந்த பிஸ்னஸை இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு when did you decide? How did it become such an innate part of your character? ஜென்ரலாக இன்டீரியர்ஸ்க்கான ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப், நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, Pinterest இருக்குது, வேர் they get lot of references. எல்லா விஷயத்துக்கும் ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. சம் திங்ஸ் கேன் ஒர்க் ஃபார் சம் பீப்புள், certain things will not work. அது வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்குது, அதுக்கான அவேர்னஸ் டெஃபினட்டாக இல்லை. சம்திங் விச் இஸ் வெரி அட்ராக்டிவ், சம்திங் விச் ஒரு 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 வாவ் ஃபேக்டர் கொடுக்குற அப்பீலிங்காக இருக்கிற விஷயத்தை நோக்கி போகணுன்னு நம்ம நினைக்கிற நம்ம, அதுக்கான ட்ராபேக்ஸ் என்ன, அது செய்கிறதுனால இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அது ஏன் செய்யக்கூடாது, எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு 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 பஞ்ச் ஆஃப் திங்ஸ் இருக்குது. அந்த அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு லாங் ரனில் உங்களோட அப்பீல், அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அதெல்லாம் இட் வில் ஃபேட் அவே. யூட்டிலிட்டி, பர்பஸ், ஓரியன்டேஷன், அப்புறம் அதோட ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, அதுதான் ப்ரைமரி அஜெண்டாவாக மாறிடும். அப்போது இது நம்ம இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற தாட் வரக்கூடாது. அதை ப்ராக்டிக்கலாக பார்த்து யூஸ் பண்ணி அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சு they have to go about it. Any given design it's got its own plus and minus. அதை கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம எலாபரேட் பண்ணணும். அது they should come from within. அவங்களுக்குள்ளேருந்து இது இவால்வ் ஆகணும். ஒரு டிசைனராக நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறத விட எனக்கு இது வேணும்னு அவங்கள தோண வைக்கணும். எனக்கு இந்த என்னோட ரூமோட ஆம்பியன்ஸ் இந்த மாதிரி ஒரு மூடை கொடுக்கணும்னு they have to say. ஏன்னா ப்ரீ டிஃபைன்டாக இதுதான் பெஸ்ட் டிசைன் அப்படின்னு ஒன்று இல்லை. அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி அதை டெலிவர் பண்ணணும். அதுதான் எங்களோட விஷன். அண்ட் அதனால தான் ஒருவேளை கிளைண்ட்ஸ் ஆர் லைக்கிங் அஸ். சார், கிளையண்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன சார் இன்னைக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும், இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும்? they have a huge dream. அவங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 1000 ஐடியாஸ் இருக்குது. அவங்களுக்கு அது எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஆனால் விச் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஸோ எது ஒரு லாங்கர் டென்யூருக்கு அவங்களுக்கு அடாப்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது உங்களுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த என்டையர் ரூமே ரெட் ஆக்கிடக்கூடாது. அந்த ரெட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஹைலைட்டட் திங்ஸ் எல்லாம் ரெட்டில் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து ரெட்டுங்கிறது தான் மனசில் இருக்கும். அந்த ரெட்டை எப்படி கொண்டு வரணும், அதை எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணுங்கிறத வி ஹாவ் டு கைட் தம். அண்ட் இன்றைக்கி இருக்க கிளைண்ட்ஸ் வந்து நம்ம 4-5 ஆப்ஷன் பார்க்கலாம். யார் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காங்களோ அங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் யாரோட டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் தேர் இஸ் நோ பெஸ்ட் டிசைன், தேர் இஸ் நோ ஃபிக்ஸட் காஸ்ட். இது எல்லாமே கஸ்டமைசபிள். நீங்கள் ஒரு 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 கிச்சன், ஒரு மாடுலர் கிச்சனுக்கு செலவு பண்ணுற அதே காஸ்ட்டை ஒரு செகண்ட் பெட்ரூமோட லாஃப்ட்டுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே வி கேன் டூ சம் கண்ட்ரோல். ஏன்னா உங்கள் பெட்ரூம்ஸ்குள்ளே வர விசிட்டர்ஸ் கம்மி. ட்ரூ. உங்கள் லிவிங் ரூமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இல்லை கெஸ்ட், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுற இடம். நீங்களே மோஸ்ட் ஆஃப் த டைம் டியூரிங் த டே இருக்கிற இடம் அதுதான். ஸோ அதை ஃபேபுலஸ் ஆக்கலாம். ஸோ எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும், எங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுங்கிற அளவுக்கு வில் கைட் தெம். அதுதான் எங்களோட ப்ரைமரி அஜெண்டா.
அண்ட் கிளைண்ட்ஸுக்கு எனக்கு ஒரு 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 ஹாப்பி லைஃப் ஸ்டைல் இருக்கணும்ப்பா, என்னோடய வீடு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வரணுங்கிறது வி ஹேவ் டு கைட் தம். நைஸ், வெரி நைஸ். இந்த ஹாப்பியாக இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது, ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் காம்ப்ளிமெண்ட் சார். இப்போ நம்ம கட்டின கணவர் நம்மளை பார்த்து வீடு நல்லா வச்சுருக்கடி அப்படின்னு சொல்லணும். இல்லை வரவங்களாம் எனக்கு உங்கள் வீடு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு ஒன்று சொல்லணும். அப்போ அந்த வீடு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு ஒன்று உருவாக்குறதுக்கு நம்ம போடுற அந்த உழைப்பை தாண்டி, போடுற காசை தாண்டி அந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது குக்ஸ்கேப் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க சார் மார்க்கெட்டில் இன்றைக்கி. there are so many people who are there in the market. But what makes cookscape so different from all of them? See, as a thumb rule, நிறைய செலவு பண்ணினா வீடு அழகாயிடுங்கிறது இல்லை. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். எங்கே செலவு பண்ணணுமோ அங்கே பண்ணலாம், எங்கே மிச்சம் பிடிக்கணுமோ அங்கே மிச்சம் பிடிக்கணும். ஏன்னா ஒரு ரூபாவும் பைசா. ஸோ வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் குவாலிட்டி, வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் ஏஸ்தெட்டிக்ஸ், வி கேன் ஸ்பெண்ட் ஃபார் டியூரபிலிட்டி வித் கான்ஷியஸ், ஒரு கண்ட்ரோலோட. ஒரு 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 10 வயசு பையனுக்கு 5 வருஷம் உழைக்கிற ஷூ வேண்டாம், ஏன்னா அவனுக்கு அடுத்த வருஷம் அதை யூஸ் பண்ண முடியாது. அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் கோயருக்கு யூஸ் பண்ண முடியாது, அவருக்கு அது வேறு. ஸோ இப்போது நம்மளை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட அட்டையர், அது நீட் நாட் பி வெரி கிராண்டாக இருக்கிற ஒரு ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் இன்டீரியர்ஸ்லேயும். ஸோ தட் இஸ் வாட் வி ப்ராக்டிஸ் அண்ட் தட்ஸ் வாட் வி டூ. அதனால தான் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். எக்ஸ்பென்சிவாக, காஸ்ட்லியாக, ஃப்ளாஷியாக போட்டு தான் இருக்கணும்னு இல்லை, ப்ளீஸிங்காக, ப்ளசண்ட்டாக, காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தாலே போதும். அது இட்ஸ் அ லாங்கர் டென்யூர். நீங்கள் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளாஷியான கோல்டிஷாக, ரெட்டிஷாக, இல்லை ஒரு கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு 6 மாதத்தில் போர் அடிச்சிடலாம். 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் மனசுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட அஜெண்டா. அது பண்ணுறோம். நைஸ் சார். இப்போது 10 years ago வெர்சஸ் நவ் இன்டீரியர் டிசைனிங் அப்படின்றது எவ்வளோ மாறி இருக்கு? சி, ஏஸ்தெட்டிக்ஸ் தனி, ஸ்டோரேஜஸ் தனி, யூட்டிலிட்டி தனின்னு இருந்தது. திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ். பட் டுடே இட் இஸ் நாட் ஸோ. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வால் தனியாகவும் ஒரு வார்ட்ரோப் தனியாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வார்ட்ரோபே ஒரு ஃபோட்டோ வாலாக இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஒரு அழகான பிக்சர் கேன் பி த வார்ட்ரோப் ஸ்கின். அவங்களோட டோர்ஸ் அதுவாக இருக்கலாம். உங்களோட விண்டோ ஃபேப்ரிக்ஸ் தனியாக போய் சூஸ் பண்ணணும், பெட் ஸ்ப்ரெட் தனியாக சூஸ் பண்ணணும், கார்பெட் தனியாக இருக்கணும், உங்களோட பெயிண்டிங் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே ஒன்றா இருக்கலாம், ஒரே லாங்குவேஜில் இருக்கலாம், ஒரே டோனில் இருக்கலாம். அந்த அவேர்னஸ் இன்றைக்கி பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா கிளைண்ட்ஸுக்கு இருக்குது. ஆனால் வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் ஹவு டு கோ அபவுட் இட்னு தெரியாத அந்த அவேர்னஸ் இல்லை. ஒரு நாள் இன்றைக்கி எது ரொம்ப ரிசர்வ்டாக கம்மியான ரேஷியோவில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி அதை மாசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் இது ரொம்ப காமன் ஆகிடும். எவ்ரிபடி கேன் என்ஜாய் இன்டீரியர்ஸ், எவ்ரிபடி கேன் மேக் தேர் ஹோம்ஸ் வண்டர்ஃபுல். அந்த நாள் கண்டிப்பாக வரும். அதுதான் என்னோட விஷன். நைஸ் சார். டர்ன் அரவுண்ட் டைம்னு இருக்குல்ல சார் ஒரு ப்ராஜெக்டில்? முக்கால்வாசி பையர்ஸ் நீங்கள் சொல்கிற அந்த நம்மளுடைய அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்ம இருக்கோம்ல, ஒரு 40 lakhsலேருந்து 1 crore வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிற தேதியிலேருந்து நம்ம அந்த வீட்டில் வாழணும். ஆனால் அந்த இஎம்ஐ என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா அந்த ஹேண்டிங் ஓவர் தேதியில் ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு இன்டீரியர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான நேரம் செலவு பண்ண முடியாது. கரெக்டுங்களா? சி, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி கையில் சாவி கொடுத்ததுலேருந்து 1 month போதும். பட் இதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அது என்ன காலகட்டம் தேவை? ஆஸ் அன் ஆவரேஜ் இட் ரிக்வயர் 3 to 6 months. ஓகே. உங்களுக்கு வந்து எந்தெந்த ரூமில் என்னென்ன வேணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கஸ்டமைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னா அந்த வார்ட்ரோப்புக்குள்ளே ஸ்டோரேஜ் ஸ்பேஸே டிஃப்ரெண்ட். ஃபார் அஸ் ஒரு ஷெல்ஃபும் ஒரு ட்ராயரும் இருந்தால் போதுமானது. எங்களுக்கு அது பத்தாது. உங்களுக்கு வந்து ட்ராயர்ஸ்குள்ளே பார்ட்டிஷன்ஸ் வேணும், அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வேணும், உள்ளே ஒரு சின்ன மிரர் வேணும், வெளியே ஒரு டால் மிரர் வேணும் ஃபார் யுவர் இதை செக் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் ஜுவல்லரி வைக்க ஒரு சேஃப் வேணும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நம்மளோட பேப்பர் ஒர்க் முடிஞ்சதுன்னா தென் வி கேன் டேக் இட் ஃபார் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் கிரேட் ஆஃப் மெட்டீரியல் கோன் டு கோ வித். 15 days டெலிவரி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்குது, 1 month சீசனிங் டைமில் டெலிவரி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ த லீட் டைம் டிபெண்ட்ஸ் அப்பான் விச் கிரேட் ஆர் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சிட்டோம்னா சாவி வாங்குகிறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம்.
எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன தவறு நடக்குதுன்னா, இன்டீரியர்ஸ்க்கு சாவியை வாங்குற வரைக்கும் தே டோன்ட் திங்க் அபவுட் இட். அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் எந்த டிசைனர்கிட்ட தரலாம், ஒரு எந்த பிராண்ட் போகலாம், இல்லை எந்த கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். அதுக்கப்புறம் தே ஸ்டார்ட் ஒருத்தர்கிட்டயா கோட் வாங்கி டிசைன்ஸ் பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் டீட்டெயில் டிசைன் பண்ண அவங்களுக்கு டைம் கம்மி ஆகிடுது. ஸோ பெருசாக அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க ஹரிபரியில் எனக்கு இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எனக்கு சீக்கிரம் வேணுங்கிறதுனால அந்த கஸ்டமைசேஷன் அவங்களால பண்ண முடியாமல் போயிடுது. அண்ட் ஆஸ் யூஷுவல் எக்ஸிக்யூஷனுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்குது. இப்போ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் 10 to 15 days போதுமானது. ஒரு ஆவரேஜ் 3 BHK நீங்கள் சொன்ன 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இட் ரிக்வயர்ஸ் அ மந்த்ஸ் டைம். இஃப் இட்ஸ் கோன் பி a huge villa, எனக்கு ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வில்லா பண்ணுறேன், எனக்கு வந்து கிளாடிங் வேணும், எனக்கு ஸ்டோன் ஆர்ட் மியூரல் ஒர்க் வேணும், தீம் பெயிண்டிங்ஸ் வேணும்னா இட் டேக்ஸ் மோர் தென் 2 months ஆல்சோ. பட் நம்மளோட பிளானிங் ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி. ஆமாம், மச் ஏர்லி. பட்ஜெட்டைஸ் பண்ணுறதுக்கும் சரி, யார் எந்த டிசைனர்கிட்ட போகிறோன்னு கிளைண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். தே ஹேவ் டு டூ தட் R&D. 4 பேர்கிட்ட ரேட் விசாரித்து என்ன ப்ரைஸில் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபினிஷஸ் கொடுக்குறாங்க, அவங்களோட டியூரபிலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பண்ணணும். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இட் வில். சார், இப்போ இன்னொன்று, ஆஸ் அ டிசைனர் யுவர் செல்ஃப், நிறைய ஸ்பேசஸ் இருக்கும் வீட்டில். பட் உங்களுக்கு இந்த இடம் எனக்கு டிசைன் பண்ண ரொம்ப பிடிக்கும், இந்த இடம் மட்டும் ஒர்க் பண்ணும்போது டீமில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி நான் நேராக போய் நிற்பேன்ப்பா அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, உங்களுடைய கோசி ஸ்பேஸ்? மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஒன்லி த கிச்சன். அப்படியா? ஏன்னா த ஹோம் லிவ்ஸ் இன் த கிச்சன் நான் நினைக்கிறேன். வெரி ட்ரூ. ஏன்னா த விமன் ஆஃப் த ஹவுஸ் ஷுட் பி செலிப்ரேட். அவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட கம்ஃபர்ட் இருக்குல்ல, அதுதான் அந்த வீட்டோட தலையெழுத்தையே மாற்றும், ஆர் அந்த வீட்டோட மூடையே மாற்றுறது த லேடி ஆஃப் த ஹவுஸ் தான். அவங்கள ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஏன்னா தட்ஸ் வாட் ஐ டூ. ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். என்னோட ஒய்ஃபை நான் எப்படி அலங்காரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேனோ ஒவ்வொரு ஆணோட ஆசையும் கனவும் அதுதான். ஸோ அந்த இடத்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ராகேஷ் சார், இப்போ நான் வந்து வீடு வாங்கிட்டேன், குக்ஸ்கேப் எனக்கு வீடு டிசைன் பண்ணிட்டாங்க, ஐ எம் லிவிங் இன் மை ஹோம். இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு சார் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து. இப்போ எனக்கு லைட்டாக மெயின்டெனன்ஸில் நான் எங்கேயோ விட்டுட்டனோ, இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு ஒரு தாட் வருது. ஹவு டஸ் குக்ஸ்கேப் ஹெல்ப் அ கஸ்டமர் ஃபார் ஹூம் குக்ஸ்கேப் பில்ட் த ஹவுஸ்? In general, for whomever we deliver, we give a 10-year backup. Oh. We give a 10-year replacement guarantee. Something goes wrong, we are bound to replace it. அது போக we give a annual maintenance. வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டா இட்ஸ் கோன் டு கிவ் அ லாங்கர் லைஃப். XYZ இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய வார்ட்ரோப் கேன் பி டபுள் இஃப் இட்ஸ் மெயின்டைன்ட் வெல். ஸோ அந்த இயர்லி மெயின்டெனன்ஸ் கொடுக்குறோம். அண்ட் எஸ், சின்ஸ் வி ஆர் இன் டச், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வி சேஞ்ச் த ஸ்கின். வெறும் டோர்ஸ் மட்டும், ஷட்டர்ஸ் மட்டும், இல்லை சின்ன ஒரு ரீவேம்ப், ஒரு வால்பேப்பர் மாற்றி தருவோம். இல்லை உங்களோட சாஃப்ட் ஃபர்னிஷிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் ஒரு கம்மியான செலவில். இனிஷியலாக ஒரு 7-8 lakhs பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணினா ஒரு 4-5 yearsக்கு அப்புறம் தி கேன் ஸ்பெண்ட் a lakh or 2 ஒரு குட்டி ரீவேம்ப். அது வீடியோ ஆனால் புதுசாக மாற்றிடும். அது புது ஒரு மைண்ட் செட், புது ஒரு ஃபீல் கொடுக்கும் அவங்களுக்கு. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு வெட்டிங் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஆனிவர்சரி வருது. தேர் ஆர் மெனி கிளைண்ட்ஸ் ஹூ வில் வாண்ட் டு சர்ப்ரைஸ் தேர் ஒய்ஃப்ஸ் ஆன் பர்த்டேஸ், ஆனிவர்சரிஸில் எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீவேம் பண்ணணும், XYZ டேட் எங்ககிட்ட ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அன்றைக்கி வந்து நீங்கள் 1 day இதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க. வீவ் டன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் தட். ஆமாம், அவங்க ஒரு நாள் 2 நாள் பிரேக், வென் ஒய்ஃப் இஸ் அவே தே வில் ஆஸ்க் அஸ் டு கம், ஒரு சின்ன ரீவேம் பண்ணிவிடுவோம். என்டையராக தழகிலாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமான செலவில் கொஞ்சமான விஷயங்களை மாற்றினாலே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு புது வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். ஆமாம். குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். இல்லை, நீங்கள் சொல்லும்போது கணவர்கள்லாம் கேட்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய பேர் உங்கள் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு இதோட பெஸ்ட் ஐடியா இருக்காது. அதுவும் 15-20 years ஆஃப் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு பொக்கே, ஒரு ரோஸ் எல்லாம் பத்தாது. இது நல்ல ஐடியாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஒன்று தரீங்க, 10-year வாரண்டி தரீங்க, யூ வாண்ட் டு மைனர்லி ரீவேம்ப் யுவர் ஹோம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது.
ஆஸ் வி ஸ்போக் இன் த பிகினிங், ராகேஷ் சார் என்பர் யார் அப்படின்னு நான் கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மென்டோரிங் அண்ட் ட்ரைனிங் பற்றி ஒரு பெரிய ஆழமான ஒரு ஆசை இருக்குது. தந்தை ஒரு இன்ஜினியர், அவருடைய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸும் ஒரு அகாடமிஷியன் மதரோடைய இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருந்ததுனால யூ ஸ்டாண்ட் அட் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். அப்பாவுடைய அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் கம் இன் ஆஸ் அன் இன்டீரியர் டிசைனர், அம்மாவுடைய மென்டாரிங் ஸ்கில்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. ஆஸ் அ டிசைனர் அப்பா கிட்டேருந்து வந்த ஜீன்ஸுக்கான கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் குக்ஸ்கேப்பில் நீங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ஜீன்ஸுக்கான கம்ப்ளீட் ஜஸ்டிஃபிகேஷன் இன்னொன்று உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம டீம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. டெஃபினெட்லி சைட்டுக்கு வரவருக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவர் கண்டிப்பாக பக்காவாக போயிட்டு பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு உங்கள் டீமில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸ் கோர் காம்பிடென்ட் டீமில் யார் யார் இருப்பாங்க? என்னோட டீமை ஐ வுட் லைக் டு ட்ரெயின் மை டீம். எங்களோட ரெக்ரூட்மெண்ட்டே கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். வி ரெக்ரூட் ஃப்ரெஷர்ஸ் பேசிக்கலி. ஆல்வேஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வேணாம். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அன்லேர்ன். இன்டீரியர்ஸில் செய்யக்கூடாத விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து அந்த அன்லேர்னிங் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் வி ஆல்வேஸ் டேக் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் வி டேக் ஃப்ரெஷர்ஸ் ஃப்ரம் த ரூரல்ஸ். தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப புவராக இருக்கணும், கற்றுக்கணுங்கிற தேர்ஸ்ட் மட்டும் இருக்கணும். அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியாக இருந்தால் வெரி ப்ரிஃபரபிள். சிங்கிள் பேரண்ட், காலேஜ் ட்ராப்ட் அவுட். என்னோட டீமோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதில் ஏதாவது ஒன்றுத்தில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. புறக்கணிக்கப்பட்ட, வாய்ப்பு கிடைக்காத, பட் அவங்களுக்குள்ள அந்த பேர்னிங் தேர்ஸ்ட் இருக்கணும், எனக்கு கற்றுக்கணும், எனக்கு சாதிக்கணும், அவங்க மட்டும்தான் என்னோட டீமில் இருப்பாங்க. தட்ஸ் ஹவ் வி பில்ட் தி டீம். ஐயோ, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை 25 வருஷம் தாண்டிட்டேன் சார். ஒரு 2500 இன்டர்வியூ பண்ணியிருப்பேன், ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நான் கேட்டது கிடையாது. எனக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கல. தேர் வாஸ் ஆல்வேஸ் சம்படி டு கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ஃபர்ஸ்ட் பாஸ் முரளி சாராக இருக்கட்டும், நான் யூகேல ஒர்க் பண்ண ரிச்சர்ட் சிம், அவங்கள they all saw something in me. They all gave me a chance. My wife gave me a chance by marrying me. ஸோ எல்லாரும் கொடுத்த வாய்ப்பில் நான் இன்னைக்கு இங்கே இருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு has to go to every deserving person நான் நம்புகிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது அண்டர் ப்ரிவிலேஜ்டாகவும் மை எக்ஸ் டீம்மேட்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பாங்க, மை எக்ஸ் கலீக்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. There are 25+ young entrepreneurs who started on their own. அவங்களோட ஓன் ஃபர்மாக அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் being trained in my team. Exactly. This is what I wanted to ask you when I started the question. மென்டரிங் உங்களுக்கு எவ்வளோ ஆசைன்னா, நீங்கள் ஒரு ட்ரீம் கொண்டு வரீங்க, நீங்கள் சொன்ன ஃப்ரெஷர்ஸோடைய ரிக்வயர்மெண்ட் என்ன அப்படின்னு நினைக்கும் போது there are so many people who can apply. ட்ரீம் இருந்தால் போதும், அந்த ஃபயர் இருந்தால் போதும் அப்படின்றவங்க வி அப்ளை, வி கம் டு யூ, வி லேர்ன் வித் யூ. ஒரு 5 years உங்கள் கூட இருக்கும், சில சமயம் 3 years உங்கள் கூட இருக்கும், மொத்த கேமையும் கற்றுக்குறோம். யூ இன்ஸ்பயர்ட் டு ஈவன் பி ஆண்டர்ப்ரனர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகும்போது எந்த மன கஷ்டமோ மன கசப்போ இல்லாமல் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிற, சூப்பராக நீ என்ன பண்ணுற தெரியுமா, இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணு, இந்த ஒரு விஷயத்தை இப்படி பண்ணால் இது பெட்டராக உனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு ஈவன் when they are bidding farewell to you, அந்த டைமில் கூட you're only mentoring them with good ideas to start up and do on your own. 25 பேர் என் கூட இருந்தவங்க இன்றைக்கி தனியாக ஸ்டார்ட் அப்ஸில் இருக்காங்க. they run their own businesses and are doing so well அப்படின்னு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவரால் மட்டும்தான் தோளுக்கு மேல் வளர்ந்த ஒரு மகனை பார்த்து பெருமைப்பட முடியும். அவரை தாண்டி ஒருத்தரால் முடியும்னா ஐ எம் சீயிங் someone like that for the first time. இந்த மார்க்கெட்டில், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தப்பான விஷயத்தை கேர்டைல் பண்ணுறதுக்கு வெளியிருந்து ஆள் வர மாட்டாங்க. இப்போது நான் சொன்னேன் இந்த 25 பேர் ஆர் இதுக்கப்புறம் வரப்போகிற 100 பேர், ஒன்று விஷயம் ஸ்ட்ராங், தே வில் பி எத்திக்கல். அந்த எத்திக்ஸை கடைப்பிடிக்கணும். நம்மளை நம்பி லட்சக்கணக்கில் கிளைண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கிற அந்த கான்ஷியஸோடு அவங்க ஒர்க் பண்ணால் போதும். எண்ட் யூஸருக்கு தான் எல்லா பெனிஃபிட்ஸும் போய் சேரும். கஸ்டமர்ஸுக்காக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் மேனை நான் ரொம்ப ரேராக தான் சார் சந்திச்சிருக்கேன். another rarity I would call you. Another question that I had, sir, as I was talking about you and learning about you, in the whole process of delivering, of doing these projects, of all of this, there is an immense sense of love and respect that you have for your wife. எல்லாருக்கும் மாதிரியும் அப்பா அம்மா கடவுள் எல்லாரும் மாதிரியும், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மீ. ஆனால் ஒய்ஃபுங்கிறது 10 அப்பா அம்மா, 10 கடவுள். ப்ராபப்ளி அப்பா அம்மாங்கிறது சாந்தமான பெருமாள் மாதிரி, ஜீசஸ் மாதிரி காமான கடவுளாக இருக்கும். ஒய்ஃபுங்கிறது
பத்ரகாளி மாதிரி முனீஸ்வரர் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான கடவுளாக இருக்கும். பட் வித்தவுட் ஹர் ஐ எம் நாட் திஸ் டுடே. அண்ட் ஷீ இஸ் 10x more professional, and அவங்களோட விஷன் இஸ் வெரி கிளியர். அண்ட் ஷீ இஸ் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ, சப்போர்ட்டட் மீ. வெரைட்டி விட்டு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இல்லைனா ஐ வுட் ஹவ் பீன் செட்டில்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் இன் சம் காலேஜ். இல்லை நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னு வீவ் கம் ஸோ ஃபார். ஸோ ஷீஸ் 51% ஆஃப் மை லைஃப். மீதி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, எஜுகேஷன், எக்ஸ்போஷர், நாலேஜ், இதெல்லாம் 49 தான். இப்போ மேஜர் ஸ்டேக் ஹோல்டரா உங்க லைஃப்ல உங்க வைஃப். வாட் மேஜிக் தட் மஸ்ட் பீல. சரி, இப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் இன்டீரியர் டிசைன்ல நீங்க கியூரேட் பண்ணி இன்டீரியர் டிசைனை தாண்டி ஆஸ் ஃபெசிலிட்டிஸ் நீங்க ஆஃபர் பண்றீங்க? மாடுலர் கிச்சன்ஸ் மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? வாட் ஆர் த 100 things that you can do? அது ஒரு 10 விஷயங்கள் சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு கண்டிப்பாக இந்தந்த விஷயங்கள் நாங்கள் டைரெக்டாக கேட்டர் பண்ண முடியும். சி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் வேணாங்கிறத உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம். அண்ட் உங்களோட சாய்ஸஸை வீல் மேக் யூ சூஸ். திஸ் இஸ் அ குட் கலர், திஸ் இஸ் அ குட் டிசைன், திஸ் இஸ் அ குட் ஃபார்மேட்டுன்னு இல்லாமல் எனக்கு இது வேணும், நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வில் பிரிங் இட் ஃப்ரம் இன்சைட் யூ. அண்ட் இட்ஸ் அ ஜேர்னி. இன்டீரியர் டிசைன் இஸ் நாட் அ எண்ட் ப்ராடக்ட். இப்போ நம்ம கடையில் போய் ஒரு சோஃபா வாங்குற மாதிரி, இல்லை ஒரு ஒரு ஆர்டிக்கல் வாங்குற மாதிரி இல்லை. இட் ஹேஸ் டு பி டிசைன், இட் ஹேஸ் டு பி இவால்வ்ட். அந்த ஜேர்னியை வி கிவ். அண்ட் எல்லா ரூம்ஸும் ஃபில்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா ரூம்ஸும் லைவ்லியாக இருந்தால் போதும். அதை வி பிரிங் அவுட். அண்ட் எவ்ரி ஸ்பேஸ் இட்ஸ் காட் இட்ஸ் ஓன் யூட்டிலிட்டி, இட்ஸ் ஓன் பர்பஸ். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு உட்காந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குற மாதிரி இடம் பூஜை ரூமோட ஸ்பெஷல். உங்கள் குழந்தையோட டாய்ஸை வந்து அதோட புக்ஸ் பக்கத்தில் தான் வைக்கணும். ஏன்னா அது புக்ஸ் இருக்கிற இடம்னு அந்த குழந்தை பயப்படக்கூடாது. ஸோ அந்த வி ஹாவ் டு கல்டிவேட். த கிவிங் கலர்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் வில் ஆக்டிவேட் தேர் மைண்ட் செட். அவங்க ஒரு ஹார்ட் டே ஃப்ரம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது உங்கள் மூடை ப்ளசண்ட்டாக மாற்றுறது. ஸோ ஆல் திஸ் வில் டேக் கேர். பியூட்டிஃபுல். So many things as options that you've given. Inniki sir, after so many years of being in this industry, after mentoring so many people, after making so many clients happy, இத்தனை விஷயங்கள் from your home to our home வந்ததுக்கு பிறகு கண்ணாடியை பார்க்கும்போது இப்படி தட்டிக்கிட்டு யூ ஆர் லிமிட்டட் எடிஷன் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் ராகேஷ் அப்படின்ற ஒரு நபரை டிஃபைன் பண்ணோன்னா அவர் என்னென்னு டிஃபைன் பண்ணுவீங்க? I'm very passionate about interiors, and I'm a good teacher. That's what my team says. And I'm very curious to learn more. இது பெரிய ஓஷன், இன்டீரியர்ஸ்ன்றது ஒரு பெரிய ஓஷன். இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கற்றுக்க நிறைய இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய இருக்குது, இன்வென்ட் பண்ண நிறைய இருக்குது, கேட்டர் பண்ண நிறைய இருக்குது. அண்ட் ஐ ஹவ் திஸ் நாலேஜ் ஹேஸ் டு பி ஸ்ப்ரெட். பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை. சம் அமௌண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் and some amount of material knowledge and a lot of common sense. இதெல்லாம் கம்போஸ் பண்ண தான் இன்டீரியர் டிசைன். எவ்ரிபடி கேன் பி அ டிசைனர். ஒரு தடவை எங்கள் கிளைண்ட் எங்கள் கூட ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அவங்களோட வீட்டுக்கு ஒரு அடுத்த தடவை ரெனோவேட் போகும்போது தே வில் பி அ டிசைனர் பை தேர் ஓன், பிகாஸ் வில் டேக் தெம் த்ரூ தட் ப்ராசஸ். ஸோ அதுதான் தட்ஸ் வாட் மேக்ஸ் மீ பியூட்டிஃபுல். ஐ திங்க் சார், இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினதும் இது வரைக்கும் குக்ஸ்கேப் கூட இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. நான் ராகேஷ் அப்படின்றவரை பார்க்கும்பொழுது when I will கூகுள் ராகேஷ் குக்ஸ்கேப்னா ஒரு அகாடமிஷியன் தாய்க்கும் ஒரு இன்ஜினியர் தந்தைக்கும் பிறந்த பெரிய கனவுகள் தோள்மேல் சுமந்து ஒரு தனக்குன்னு அடையாளம் உருவாக்கும் வகையில் குக்ஸ்கேப் அப்படின்ற ஒரு பிராண்டை உருவாக்கிய 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை என்னுடைய ட்ரீம் ஹோமை நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க பெருமைப்பட்டு சந்தோஷப்படுற அளவுக்கு மனநிலை கொண்டு வந்த, ஒவ்வொரு நாளுமே புதுமையாக நானும் கற்றுக்கிறேன், நான் கற்றுக்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்ற ஒரு தேடல்லையும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸில் இருக்கிறது. எல்லாம் தாண்டி டு மேக் ஷுர் தட் you dream it, we will design it, because we at Cookscape are interiors and beyond அப்படின்ற ஒரு வாக்கோட ரொம்ப நியாயமான ஆனஸ்டான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நபரை சந்திச்சிருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் வாவ் லைஃப்ஸ் உணர்வும் உண்மையும். ஏன்னா நிறைய உணர்வுகள் உங்களதும் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உங்களுடைய உண்மைகளையும் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக உங்களுடைய இந்த பயணம் ரொம்ப சிறப்பாக அமையணும். அண்ட் என்னோட ஒரு ட்ரீம் ஹவுஸ் இருக்குது சார், ஈசிஆரில் ஒரு பெரிய வில்லா கட்டணுன்ட்டு.
அது நிறைய இடங்கள்ல நான் ஆல்ரெடி கட்டி முடிச்சிட்டேன்றாங்க, அது தெரியல. யாரெல்லாம் அதை கட்டி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய அந்த வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். பட் என்னைக்கு அதை நான் கட்டுறேனோ, I will make sure that Cookscape is my designer to make the whole magic happen. Thank you. Thank you very much and looking forward to a great time in a lot of your future endeavors together. Thank you. Thank you very much. Thank you so much.